வணக்கம். இந்த மஞ்சுரி அண்ட் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வேலையை ரொம்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் இது ரொம்ப நாளா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மஞ்சுரி இதுல வந்து அந்த பொறாமை அப்படிங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்குது முத்துக்குமரன் மேல உள்ள பொறாமை. ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில நீங்க முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து முத்துக்குமரன் சில பாயிண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆமா அது தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரயான்ட்ட போய் பேசுறீங்க. அப்புறம் இந்த லிவிங் ஏரியாவில் அந்த டாஸ்க்கை பற்றி பேசும்போது ஃபோன் எடுக்காதவங்கள கரேஜ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லும் போதே அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களை ஃபோன் எடுக்க வைக்கிறதுக்காக அந்த மனுஷன் அந்த வேலையை சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ரயனை குறிப்பிட்டு சொல்லலை, எல்லாருமே தான் சொன்னார் ஃபோன் எடுக்காத எல்லாருமே. ஆனால் அங்கே ரயன் காலில் பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனே இண்டிவிஜுவலாக காட்டி நீ வந்து பயந்துட்ட, நான் விளாட்றதை பார்த்து பயந்துட்ட அப்படின்னு சொன்னார். அது இண்டிவிஜுவலாக பர்சனலாக அட்டாக் பண்ணுறது தான். இங்கே அது வந்து நடக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க மஞ்சுரி, அவன் காலில் பேசுன மாதிரி நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தில் இந்த பிரச்சனையை உள்ளார கொண்டு வந்து அது வரைக்கும் வாயை திறக்காத ரயன் ஐயோ ஆமா நீ இதை தான் பண்ண அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறது. அந்த இடத்துல மஞ்சுரி வந்து ஒரு எச்ச வேலை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நீங்க சொல்றீங்களே, நீங்க வந்து ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்க, ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சர்வைவ் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை பெருசாக்குற ஒரு வேலையை பண்ணீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்மார்ட்டாக காட்டிக்க முயற்சி பண்ணீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே மென்னு லாஸ்ட்டில் வந்து நாங்கள் சொன்னதான் ரைட்டு. இவங்க ஜாக்லின் அண்ட் மஞ்சுரியோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ரயனோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. திருப்பி இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாரு, ஏன்னா இவங்களை பற்றி புரிஞ்சிருச்சு. ஜாக்லின்ட்டி சொல்லாரு, நீ இனிமேல் இதை பற்றி பேசாதமா, நான் அதை பற்றி பேசி முடிக்கிறத முடிச்சிட்டேன் அப்படின்னு. இங்கே மஞ்சுரியிட்ட சொன்னாரு, நீ பண்ண வேலை இந்த எச்ச வேலையை பண்ண, நீ அதை பண்றதை நிறுத்து, அடுத்த வாட்டிலேருந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான வேலைகளை பாரு, ப்ராப்ளத்தை பெருசாக்காத அப்படிங்கிறது. ரயன் என்ன பண்றாரு, தான் சொன்னதான் ரைட் அப்படிங்கிறதுக்கு திருப்பி பேசிட்டு இருக்காரு. இது இன்னொரு பக்கம் பவித்ராக்கெல்லாம் ஒரே குஷியா இருக்கு, அதை மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரே விஷயத்தை திருப்பி பேசி கடைசியில நீ சொன்னதான்ப்பா நான் சொன்னதான்ப்பா ரைட் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பாயிண்ட் கிடையாது. இல்லைன்னா அந்த ஜாக்லின் காலையில இருந்து எத்தனை வாட்டி வந்து கேட்டிருப்பாங்க, இல்லடா அவன் இப்படி சொன்னான்டா இவன் அப்படி சொன்னானா, என்ன பண்றதுன்னா முத்துக்குமரனோட பெரிய தப்பா இருக்கு. சரி பேசி முடிச்சிட்டியா, இதோட நான் என்னோட டாபிக் விடுறேன்னு வரணும். இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறுது. தீபக்கிட்ட முத்துக்குமரன் இருந்தால் போதும், அங்கே தீபக் தவிர மற்ற எல்லாருமே இவர் எப்படா கீழே வாரி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் அருணை வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுங்க. ஏன்னா அருண் வந்து நேராக வந்து போய் சண்டை போடுறாரு. இவங்கலாம் மஞ்சுரி ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ரயன் ஆகட்டும், இல்லை பவித்ரா ஆகட்டும், சில சமயங்களில் சௌந்தர்யா கூட எப்படா அவன் கீழே விழுவான் காலை பிடிச்சி வாழலாம் அப்படிங்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அருண் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தீபக்கோட மட்டும் முத்துக்குமரன் இருந்தால் போதும், இந்த கூட்டத்தை விட்டு நவுந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முத்துக்குமரன் இந்த கூட்டத்தை விட்டு நவுந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மஞ்சுரி அண்டு ஜாக்லினோட வெச்ச வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மஞ்சுரி இந்த வாரம் தூக்கிடலாமா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். வேற ஏன்னா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked. This safe hard